12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1ல் வினாயன் 7. ஏபி அப்படின்னு 2 அணிகள் கொடுத்துட்டு ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கிறத சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏபி கண்டுபிடிக்கணும். ஏயையும் பியையும் பெருக்கணும். அதுக்கு ஏபி எடுத்து எழுதிப்போம். முதல் நிறையால முதல் நிரல் 3 × -1 -3 2 × 5 10. முதல் நிரல் முடிஞ்சிருச்சு. முதல் நிறையால இரண்டாவது நிரல் 3 × -3 -9 2 × 2 +4. முதல் நிறையால் பெருக்கி முதல் நிறையில் எழுதியாச்சு. அடுத்தது ரெண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு பெருக்கிறப்ப வர்ற ஆன்சரை ரெண்டாவது நிறையில் தான் எழுதணும். ரெண்டாவது நிறையில் இருக்கிறத முதல் நிரலோட பெருக்கிறோம். 7 × -1 -7 5 × 5 +25. அடுத்தது இரண்டாவது நிறையால் இரண்டாவது நிரல் 7 × -3 -21 5 × 2 10. இதை சுருக்கினா நமக்கு 10ல் 3 போயிடுச்சுன்னா 7, -9ல் 4 போயிடுச்சுன்னா -5, 25ல் 7 கழிச்சிட்டோம்னா 18, -21ல் 10 போயிடுச்சுன்னா -11. இது என்னன்னா ஏபியோட மதிப்பு. நமக்கு கேட்டிருக்கிறது ஏபி இன்வெர்ஸ், ஏபியோட நேர்மாறு. ஃபார்முலா என்ன இதுக்கு? 1/மட்டு ஏபி × adjoint ஆஃப் ஏபி. ஏன்னு இருந்தால் 1/மட்டு ஏ × adjoint ஆஃப் ஏன்னு வரும். ஏக்கு பதிலாக ஏபி இருக்குது, அவ்வளோதான். 1/மட்டு ஏ × adjoint ஆஃப் ஏங்கிறதுக்கு பதிலாக 1/மட்டு ஏபி adjoint ஆஃப் ஏபி. ஏபிங்கிறது இந்த அணி. இதனுடைய மட்டு என்ன வரும்? குறுக்க பெருக்கணும். -11 × 7 -77 18 5 90 -90. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும், +90. அணிக்கோவையில் என்ன செய்யணும்? முதன்மை மூலை விட்டத்தை இடத்த மாற்றிக்கணும். -11 இங்கேயும் 7 இங்கேயும் வரும். இந்த ரெண்டுத்துக்கும் குறியை மாற்றிக்கணும். -5 +5 ஆகிடும், +18 -18ன்னு ஆகிடும். ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 90ல் 77 கழிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? 13. இது அப்படியே எழுதிப்போம். -11 5 -18 7. இது சமன்பாடு 1. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 3 2 7 5. அதே போல் பிங்கிறது -1 -3 5 2. ஏக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ்னால் 1/மட்டு ஏ adjoint ஆஃப் ஏ. அதே போல் பிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 1/மட்டு பி × adjoint ஆஃப் பி. தனித்தனியாக கண்டுபிடிச்சிடும். முதல்ல இங்கே 1/மட்டு ஏ. மட்டு ஏன்னா இதுக்கு அப்படியே குறுக்கு பெருக்கல். 3 15 7 2 14. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வருமா, அதனால் -14. அணியில் என்ன செய்வோம்? இந்த ரெண்டுத்தையும் இடத்த மாற்றும். 3 5 2 இடம் மாறிடும். அப்புறம் 2ங்கிறது -2 ஆகிடும், 7ங்கிறது -7ன்னு ஆகிடும். 15ல் 14 போய்ட்டுனா 1 வரும். 1/1 எழுத வேணாம். அதனால் 5 -2 -7 3. இது மட்டும் இருக்கட்டும். இது ஏ இன்வெர்ஸ். பி இன்வெர்ஸில் அதே போல் பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/,
மட்டு பி. மட்டு பின்னா குறுக்க பெருக்கணும். 2 இன்ட்டு -1 -2, 5 இன்ட்டு -3 -15, இந்த பக்கம் ஒரு மைனஸ் வரும், அதனால் +15. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி -1 2 ரெண்டுத்தையும் இடத்த மாற்றணும். 2 இங்கே வந்துடும், -1 இங்கே வந்துடும், -3 +3 ஆகிடும், +5 -5 ஆகிடும். பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/15ல் 2 போயிடுச்சுன்னா 13, 2 3 -5 -1. இது பி இன்வெர்ஸ். கண்டுபிடிக்க வேண்டியது பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். முதல்ல பி இன்வெர்ஸ் எழுதணும். பி இன்வெர்ஸ் முதல்ல எழுதணும், அப்புறமேலுக்கு தான் ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸுங்கிறது இது 5 -2 -7 3. இதை சாதாரண பெருக்கல், அணி பெருக்கல். 1/13 வெளியிலே இருக்கட்டும். முதல் நிறையால் முதல் நிரல், முதல் நிறையால் இரண்டாவது நிரல் பெருக்கி முதல் நிறையில் தான் எழுதணும். இப்போ முதல் நிறையால் முதல் நிரல் 2 5 10, 3 7 21, ஆனால் -21. 3 இன்ட்டு -7 -21. அடுத்தது ரெண்டாவது நிரல் 2 இன்ட்டு -2 -4, 3 இன்ட்டு 3 +9. முதல் நிறை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ரெண்டாவது நிறை எடுத்துக்கிறோம். -5 இன்ட்டு 5 -25, -1 இன்ட்டு -7 +7. ரெண்டாவது நிரல் அடுத்தது -5 இன்ட்டு -2 +10, -1 இன்ட்டு 3 -3. 1/13. 10 -21 கழிச்சோம்னா -11. 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. 25ல் 7 கழிச்சிட்டோம்னா 18. பெரிய நம்பர் மைனஸுங்கிறதுனால -18. 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. இது சமன்பாடு 2. 1வது சமன்பாடு இங்கே இருக்கு. ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் 1வது சமன்பாடு. இங்கே பார்த்தீங்கன்னா இது பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இது 2வது சமன்பாடு. ரெண்டுமே சமமாக இருக்குது. ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ரெண்டும் சமம். எல்ஹெச்எஸ் என்னன்னா ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோ.